வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் டாக்டர். முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் முறையாக மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொன்னவங்க மரபிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் ஒலிக்க வேண்டிய சட்டமன்றத்தில் மரபுக்கு மாறாக இன்னைக்கு ஆரம்பத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்தோட சேர்த்து தேசிய கீதத்தையும் ஒழிச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் விட முன்னாள் ஆளுநர் ஆர்.என். ரவி தான் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க? முதல்லயே நிறைய பேட்டிகள்ல சொன்ன மாதிரி கண்டிப்பா விஜய் வந்தா மாற்றம் வரும். ஆனால் அது முன்னோக்கிய மாற்றமா பின்னோக்கிய மாற்றமாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது மனிதன் அதாவது குரங்கு போன்ற ஒரு உயிரினத்திலிருந்து மனிதன் வர்றான்னா முன்னோக்கிய மாற்றம். மனிதன் நான் திருப்பி குரங்காக போறேன்னா பின்னோக்கிய மாற்றம். அப்படிதான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எல்லாத்துலயும் பின்னோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அதனுடைய இன்னொரு ஒரு பரிமாணமா தான் இந்த மரபு மாற்றத்தை பாருங்க. முதல்ல இந்த மரபு மாற்றம் அப்படிங்கிற இந்த மாதிரி வார்த்தைகளே பயன்படுத்தாம இன்று நடந்திருப்பது ஒரு கேலி கூத்து. ஏதாவது ஒரு விழால 2 தடவை ஒரு பாட்டு பாடப்படுமா? 2 தடவை எதுக்கு? இது சினிமால பாடப்படும். இப்ப அப்படி போடு பாட்டு நல்லா இருக்குன்னா இவங்க எல்லாம் கத்துவாங்க. கடைசியில திருப்பி இவங்க எல்லாம் ஆடுவாங்கன்னா ஒன்ஸ் மோருக்கு கடைசி போடுவாங்க. சினிமா பாட்டா? தேசிய கீதம் 2 தடவை பாடுறதுக்கு, 3 தடவை பாட்டு போடுறதுக்கு, சோலோவா ஒரு தடவை, டூயட்டா ஒரு தடவை பாடுற மாதிரி பாட்டா? அந்த பாட்டோடைய மரியாதையும் கெடுத்து இவர்கள் போய் நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை ஏற்கனவே பதவி பிரமாண நிகழ்ச்சியில அசிங்கப்படுத்திட்டீங்க, எங்களால விமர்சனங்களை தாங்க முடியல, எங்களை போட்டு அடிக்கிறாங்க, எப்படியாவது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிக்கிறோம், நீங்க எத்தனை தடவை வேணாலும் தேசிய கீதம் பாடிங்கன்னு ஒப்பு கொடுத்ததின் ஒரு வெளிப்பாடுதான் தேசிய கீதம் முதலிலும் பாடப்பட்டு பின்னாடியும் பாடப்பட்டது. நீங்க ரவியினுடைய புகழ்பெற்ற புகைப்படம் ஒண்ணு இருக்கும். சட்டசபையில இருந்து வெளியே போவாரு, முதல்வர் அமைச்சர் பொன்முடி எல்லாம் உட்கார்ந்து அவரை பார்ப்பாங்க. அது எதுக்கு போனாருன்னா முதல்ல தேசிய கீதம் பாடணும்னு சொன்னது. அப்ப இன்று பாஜகவினுடைய ஒரு கோரிக்கை, அது எவ்வளவு இவங்க ரொம்ப சாதாரணப்படுத்துவாங்க. என்னன்னா இந்த அரசு வந்ததுல இருந்து என்ன நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்குன்னா, இதை பிரச்சனையாக்கணுமா, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் எல்லாமே ஒரு விஷயம்தான். இந்தியா போன்ற ஒரு கூட்டாட்சியில, அதுவும் நிறைய தேசிய இனங்கள் இருக்கிற ஆட்சியில சிம்பல்கள் மூலமா தான், சின்னங்களின் மூலமா தான் ஒரு ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மீதான ஆதிக்கத்தை செலுத்தும். உதாரணத்துக்கு தேசிய கொடியை ஆளுநர் தான் ஏத்தணும் அப்படிங்கிற சட்டம் இருந்ததை முதல்வராக இருந்த கலைஞர் மாற்றி, இல்ல முதல்வர் தான் மக்கள் பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதிகள் தான் ஏத்தணும்னு எல்லா மாநில முதல்வர்களுக்கும் வாங்கி கொடுத்தாரு. என்ன திமுக தேசிய விரோதமா செயல்படுதுன்னா எதற்கு நாங்க கொடியேற்ற உரிமை கேட்க போறோம்? எதற்குன்னா அது ஒரு சிம்பலிசம். முதல்வர் ஏத்துனாதான் மக்கள் ஏத்துன மாதிரி அர்த்தம். மக்களிடம் அதிகாரம் இருப்பதை காட்டுவது. அப்ப ஒரு தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல தமிழ்த்தாய் வாழ்த்துல ஆரம்பிக்குது, தேசிய கீதத்துல முடியுது. இந்த மரபை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இது அப்படியே நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? முதல்ல தேசிய கீதம் கொண்டு வருவாங்க, கடைசியில தமிழ்த்தாய் வாழ்த்து போகும், பிறகு அப்படியே வந்தே மாதரம் வரும், தேசிய கீதம் கடைசி போகும். இது படிப்படியா போய் அப்புறம் என்ன, இது என்ன இதெல்லாம் ஒரு விஷயம். இப்படியே பேசிக்கிட்டே நார்மலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம், இந்த அரசு வந்ததுல இருந்து அதிர்ச்சி சம்பவம், 5 வயது குழந்தை பலிங்கிறது அதிர்ச்சி சம்பவமா நமக்கு? இப்ப இல்ல, இந்த அரசு வந்ததுல இருந்து அது அதிர்ச்சி சம்பவம் இல்ல, அன்றாட சம்பவம். இதை நார்மலைஸ் பண்ணிருக்கு இந்த அரசு. சட்டம் ஒழுங்கு கூட ஒரு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் நமக்கு பெருசா தெரியுது. இப்ப இன்னும் அடுத்த மாசம் பாருங்க, அதுக்கு அடுத்த மாசம் பாருங்க, பெரிய செய்தியா தெரியாது, அது சாதாரணமா நடக்கிற விஷயம் ஆயிரும். எல்லா கெட்டதையும், ஒரு கெட்ட அரசு வந்தா எல்லா கெட்டதும் மக்களுக்கு நார்மலைஸ் ஆயிரும்ங்கிறதுக்கு விஜயினுடைய இந்த ஒரு கையாலாகாத மானங்கெட்ட சமரசங்கள் செய்து கொண்டிருக்கிற அரசு ஒரு மிகப்பெரிய உதாரணம். எல்லாத்துக்கும் மேல பாஜகவுடன் கள்ள கூட்டணி. அங்க போனா நிதி ஆயோக் போய் முன்னாடி வரிசையில நின்னா எல்லாத்துக்கும் கள்ள கூட்டணின்னு சொன்ன விஜய் இன்று கள்ள கூட்டணினா கூட 2 பேரும் சமம். இன்றைக்கு அடிமை போல பாஜகவிடம் தமிழ்நாட்டை ஒப்பு கொடுத்து விட்டு ஒரு அடிமையாக இங்க அவரு ஒரு பொம்மை போல, பொட்டுமாமான்னு கூப்பிடுறாங்க எல்லாரும். பொட்டுமாமா, பொம்மை பொட்டுமாமா போல போய் உட்கார்ந்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டையே ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது. இவர்கள் காட்டுகிற நன்றி விசுவாசத்துக்கான பரிசுதான் இன்னைக்கு இவங்க எழுதி கொடுத்த உரைய அப்படியே ஆளுநர் படித்தது. இப்ப திமுக எழுதி கொடுக்குறப்ப படிக்கிறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா திமுக பெரியார் அம்பேத்கர்னு சொல்றது வேற, ஏன்னா அதை செயல்ல காட்டுறது. இவங்க சும்மா தானே காட்டுறாங்க. இப்ப நீ எழுதி கொடுத்தா நான் படிச்சுட்டு போறேன், ஏன்னா நீ என்ன செய்யவா போற? உன்னை பத்தி தான் எங்களுக்கு தெரியும்ல, நீ ஒரு ஃப்ராடு. நீ அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் ஃப்ராடுக்கு யூஸ் பண்ணி ஆட்சிக்கு
திமுக செஞ்சதெல்லாம் அன்டூ பண்ண போற. அப்ப நான் ஈஸியா வாச்சிட்டு போறேன்னா ஆளுநர் பாராட்டுன்னு மீடியா போடுறானே, இவங்களுக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? ஆளுநர் உரை என்பது தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எழுதி கொடுத்து வாசிக்க சொல்வது. அதை அப்படியே வாசிக்கிறது ஆளுநருடைய வேலை. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, விஜய் தன்னைத்தானே புகழ்ந்து ஆளுநருக்கு ஒரு உரையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஆளுநர் வாசிச்சோம்னா ஆளுநர் விஜய்க்கு பாராட்டு, விஜய்க்கு போலாரன்னு பேசுவது இந்த வீர் சவர்கர் தன் பேரை சாவர்கர் வீர் சவர்கர்னு தன்னைத்தானே எழுதிக்கிட்டதா ஒரு இது இருக்கு, வரலாறு இருக்கு. அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கேவலத்தை விஜய் இன்றைக்கு பண்ணி இருக்கிறார்ன்றது தவிர வேற ஒன்றும் கருத்து இல்லை. ஆனா விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு விசில் புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு. 67 அண்ணா, 77 எம்ஜிஆருக்கு அப்புறம் 2026ல தான் மக்கள் ஒரு மாபெரும் ஆதரவோட விஜய கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வருவாரு. 2031ல தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக அவர் கொண்டு நிறுத்துவாரு அப்படின்னுலாம் நிறைய விஷயங்கள் ஆளுநர் பேசியிருக்கிறார்ல. இதெல்லாம் எப்படி பாக்குறது? முதல் முறை நடக்கிற எல்லாமே புரட்சி கிடையாது. ரொம்ப நாள் ஒரு விஷயம் இருக்கு, முதல் முறை ஒண்ணு அதை மாத்துதுன்னா எல்லாமே புரட்சி கிடையாது. ஹிட்லர் வந்தப்பயும் இதேதான் சொன்னாங்க, மோடி வந்தப்பயும் இதேதான் சொன்னாங்க, கோவிட் வந்தப்பயும் இதேதான் சொன்னாங்க. முதல் முறை நம்ம 2 வருஷம் அதனால அது என்ன புரட்சியா? கோவிட் புரட்சி பண்ணிருச்சா? கொரோனா வைரஸ் எப்படி வந்துச்சோ அது மாதிரி விஜய் வைரஸ் இன்றைக்கு வந்திருக்கு. முதல்ல வந்துருச்சு, அதனாலயே அது நல்ல மாற்றமா? நீ ஒரு கொரோனா வைரஸ் தொலைச்சிட்ட, நாங்கெல்லாம் லாக்டவுன்ல இருக்கோம். இன்னைக்கு நம்பி வெளியே போக முடியுதா? நீ தான் பேசின. 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு உன்னுடைய அரசுல பாதுகாப்புல வாயை திறந்து பேசுனா வாயில கெட்ட வார்த்தை வந்துடும். இப்ப வாயில வந்துரும்னு பேசுற. ஏன் பேசு, ஏதாவது நல்ல வார்த்தை பேசு. அப்ப முதல்ல வர்றதெல்லாம் புரட்சி கிடையாது. முதல் தடவை என்னோட உடம்புக்கு காய்ச்சல் வந்துருச்சு, முதல் தடவை பெரிய நோய் வந்துருச்சு, புரட்சி மாற்றம்னு ஆடுவோமா? அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கேவலம் முதல் முறை ஒரு அசிங்கம், ஒரு கோவிட் மாதிரி ஒரு அரசு வந்திருக்கிறது. இதை எப்படியாவது கடந்து உயிரோட வெளியே வரணும் தான் நம்ம பார்க்கணும். வெண்டிலேட்டருக்குள்ள போகாம எப்படியாவது கடந்து உயிரோட வந்துடணும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதே ஆளுநர் போலதான் செய்வாரு. ஏன்னா தமிழ்நாடு மோசமாகும். நிதிநிலை அறிக்கையை இவங்க எதற்கு வெளியிட்டு இருக்காங்கன்னா, பாருங்க எப்படி கேவலமா இருக்கு, நாங்க விலையை உயர்த்தி தான் ஆகணும்னு விலையை உயர்த்துவாங்க. அப்ப விலையை உயர்த்தும் போது தமிழ்நாடும் பாஜக ஆளுகிற மாநிலங்களும் கிட்டத்தட்ட ஒன்னாகும். அப்ப பாஜக என்ன சொல்லும், எங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, அப்புறம் என்ன நாங்களே இருந்துட்டு போறோம்ன்ற கொஞ்சமா இந்த அசிங்கங்கள், தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைகள் எல்லாமே தொலைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுல இபி ரேட்டு தான், இந்தியாவிலேயே இபி ரேட்டு தமிழ்நாட்டுல தான் கம்மி. பஸ் போக்குவரத்து இப்ப தமிழ்நாட்டுல தான் கம்மி. ஒரு அரசு ஆட்சிக்கு முந்தைய அரசு விலையை ஏத்தாதத குறையா சொல்லுது பாருங்க. இது எங்கேயாவது நடக்குமா? அது இந்த மீடியாக்கள் எல்லாம் வேற பாராட்டி இன்னைக்கு நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு, அடுத்த வாரம் பாருங்க இபி துறைக்கான வெள்ளை அறிக்கையை நாங்க வெளியிட போறோம், வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் அடுத்த இது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப, அதாவது இன்னைக்கு காலையில கூட நான் வருத்தப்பட்டு வீட்டுல சொல்லிட்டு இருந்தேன், மக்களை எவ்வளவு முட்டாள்களா, மக்களை ரொம்ப இப்போ நம்ம ஜோக் எல்லாம் படிச்சிருக்கோங்க, அரசியல்வாதிகள் மக்களை முட்டாளாக்குவாங்க, ஏமாத்துவாங்க. கண்ணு முன்னாடி இந்த மக்கள் முட்டாளாகி கொண்டிருக்கிறார்கள். மக்களை கொஞ்சம் கூட அறிவே இல்லாதவர்களாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஒரு நிதியமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியலன்னா பரவாயில்ல, அது தப்பே கிடையாது. தமிழ்நாட்டின் நிதியமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது, தப்பே கிடையாது. தமிழே தெரியலன்னா ரவுடித்தனம் பண்ண தெரியுது, தமிழ் வாசிக்க தெரியல, அப்ப நீ என்ன பண்ணுவ? நீ என்ன அப்புறம் அதுல நீ என்ன சொல்ற? அப்புறம் உன்னுடைய செயலாளரே இதுக்கு என்னப்பா அர்த்தம், அதுக்கு என்னப்பா அர்த்தம்னு பக்கத்துல கேட்கிறாரு. அது போக ரிப்போர்ட்டர்ஸ் ஏதாவது கேள்வி கேட்டா, இல்ல ஒன்றிய அரசின் அளவுக்குள்ளதான் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க. அப்ப எக்கானமியை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த இந்தியா டுடேல இந்த அக்ஷிதான்னு ஒருத்தங்க வேலை பாக்குறாங்க, விஜயின் முன்கள ரசிகை மாதிரி கேவலமான பொய்களை பரப்புறாங்க ட்விட்டர்ல. அது போல சிட்டிக்கு மாற அடுத்து என்ன சொல்றாரு, ஆல்ரெடி இபி விலை ஏத்திட்டாங்க, இபி ரேட்டு கூடிருச்சு, இன்னும் மக்களுக்கு ஏதாவது அபிஷியலா வந்திருக்கா பாத்தீங்களா நியூஸ்? இது எங்கேயாவது இந்த அயோக்கியத்தனம் நடக்குமா? இது உங்களுடைய மக்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய வீட்டு ஓனரு உங்களுக்கு தெரியாம வாடகையை ஏத்துனா அந்தால நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பீங்களா இல்லையா? அப்ப ஒரு அரசு பண்றப்ப பேசாம உட்காந்துருக்கீங்க. உங்க விஜய்னா பேசாம இருப்பீங்களா? நீங்க என்ன வேணா ஏமாத்தலாமா? அந்த பொட்டு அங்கிள் என்ன ஏமாத்தினாலும் பேசாம அமைதியா இருப்பீங்களா? பண்றதுதான் பொட்டு வச்சுட்டு அப்படியே பண்றது ஃபுல்லா அயோக்கியத்தனம், ஃப்ராடுத்தனம். வாயை திறந்தாலே பொய். அவ்வளவு இந்த சீட்டி நிர்மலமா சொல்லியா தரணும். பாஜக ஆயிட்டு சும்மா தாவேகால சேர்ந்தவனே பொய் சொல்றான். இது வந்திருக்குத பாருங்க, பாஜக டு ஏடிஎம்கே டு தாவேகா, சொல்லவே வேணாம்.
அதாவது மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு 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 ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு காலகட்டமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு இது. ஓகே. ஆளுநருடைய உரையில நெறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்ல மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இந்த 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா, 175ற்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 ஆணவ படுகொலைகள் அப்படின்னு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத பத்தி எதுவுமே ஆளுநர் உரையில இல்ல. ஈபி பிரச்சனை ஒரு மிகப்பெரிய போராட்டமாக போயிட்டு இருக்கு. விவசாயிகள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா, அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாம, எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, கிழவிய தூக்கி மணையில வை அப்படிங்கிற மாரி, அறநிலையத்துறைய பத்தி ரொம்ப முக்கியமா பேசியிருக்கிறாரு. அதுல இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்ப நாங்க மாத்தப் போறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸ் வந்து வெறும் கோவில்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. இதை பேச வேண்டிய ஒரு தேவை என்ன? அப்ப இதுக்கு லிட்டரலா வந்து இவனுங்க வந்து பாஜக அஜெண்டாவ தான் வந்து கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? ஏன்னா, எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் எவ்வளோ கேள்வி நேரத்தையே கூட வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஜேசிடி பிரபாகர். வெறும் 3 நாள் தான். அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து நேரம் பத்தாது. சோ கேள்வி நேரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அத டோட்டலா வந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இந்த அறநிலையத்துறை விஷயத்த வந்து இப்படி பிரதானப்படுத்தி பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இ- இந்த பகுதி இந்த 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 உரையின் இந்த பகுதி பாஜகவே எழுதி கொடுக்கிறது. நீங்க ஹெச் ராஜாவினுடைய கோரிக்கை என்ன? ஹெச் ராஜாவினுடைய கோரிக்கை என்ன? ஹெச் ராஜாவின் கோரிக்கை மட்டும் இல்ல, ஆணவத்தின் இதுல வந்து ஆடினாரு. அறநிலையத்துறை பார்ப்பனர்கள்ட்ட போனோம், கோயில்கள் பார்ப்பனர்கள்ட்ட போனோம். கோயிலோட இது வந்து கோயில்களுக்கு மட்டுமே இருக்கணும். ஏன் இந்து அறநிலையத்துறை வந்து இது நடத்துது, பள்ளிகள் நடத்துது, கல்லூரிகள் நடத்துது. எடப்பாடி என்ன பிரச்சாரம் ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்துல சொன்னாரு ஞாபகம் இருக்கா? கோயில் காசை தூக்கி இவங்க பள்ளி கல்லூரி நடத்துறாங்கன்னா அது ஏதோ ஒரு தப்பு மாதிரி. கோயில் காசை ம். எடுத்து பார் நடத்துற மாதிரி பேசினாரு எடப்பாடி. இன்றைக்கு அதேதான் ஆளுநர் உரையில தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்குன்னா, இது தமிழ்நாடு அரசும் பாஜகவும் சேர்ந்து தயாரித்து இருக்கிற ஒரு உரை. விஜய்க்கான பில்டப்ப நான் கொடுத்துறேன். விஜய் ஆஹா ஓஹோ எம்ஜிஆர் அண்ணா வந்து இதுன்னு புகழ்ந்துடுறேன். எங்களோட அஜெண்டாவை நீ செஞ்சிரு. எங்களோட அஜெண்டா நீ அப்ப இந்த உரைய அண்ணா அது அண்ணாவை பத்தி அம்பேத்கர் பேர்லாம் ஏன் எதுக்கு இதுல அசிங்கமா? ஒரே இலையில சோறு வச்சு அசிங்கமும் வைக்கிறதுக்கா? அப்ப 2வது பாதியில அசிங்கம் எல்லாம் வைக்க போறோன்றதுனாலதான் முதல் பாதியில சோத்தை வச்சு ஏமாத்துறீங்க, அந்த இலை சாப்பாட்டு இலை மாதிரி. அப்ப 2வது இந்த இந்த உங்களுடைய கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அரசினுடைய நோக்கம் அறநிலையத்துறைக்கு போகுதுனாலே அது பாஜக தான். அது இதை விட அப்பழுக்கற்ற ஒரு சாட்சி எதுவுமே தேவையில்ல. ஏன்னா இங்க இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கோயில்களை தூக்கி திருப்பி பார்ப்பனர் கையில காசை ஃபுல்லா கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது தான். அதை இந்த விஜயின் அரசு வந்து முழுதாக செய்யும் அப்படிங்கிறது, முழு பாஜக அடிமையாக இந்த அரசு செயல்பட்டு இருக்குது. அதனுடைய முத்தாய்ப்பு தான். இன்னும் பாருங்க, அந்த அமைச்சரை வச்சு இவங்க ஒன்னொன்னா என்னென்ன செய்யறாங்கன்னு ஒட்டும் நம்ம நம்ம கட்டி வச்ச கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதெல்லாம் அடிச்சுட்டு போற மாதிரி அடிச்சுட்டு போறதை தவிர நம்ம வேடிக்கை பார்ப்பதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இன்னொன்னு 3 நாள் இல்ல 30 நாள் வச்சா மட்டும் நீ பதில் சொல்லிடுறியா துறை சார்ந்த கேள்விலாம்? ஜெயஸ்ரீ பிரபாகர்ட்ட 3 நாள் 30 நாள் வச்சா நீ பதில் சொல்லிடுவியா? சரி 300 நாள் வச்சா பதில் சொல்லிடுறியா? உன்னோட அமைச்சர் யாராவது பதில் சொல்லுவாங்களா? உன்னுடைய முதல்வர் பதில் சொல்லுவாரா? மிஞ்சி போனா என்ன சொல்லுவீங்க? முதல்வர் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டாருன்னு சொன்னா சொல்லுவீங்க. முதல்வர் எங்க பொட்டு வச்சாரு, எங்க பல்லு விளக்குனாரு, எங்க வாய் குப்பிளிச்சாரு, டிரைவ் பண்றப்ப என்ன குடிச்சாரு, கார் ஓட்டினப்ப என்ன குடிச்சுக்கிட்டே போனாரு, ஜாலியா இருமல் மருந்தா அது என்னன்னு நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டா சொல்லுவீங்க. வேற என்ன சொல்லுவீங்க? துறை சார்ந்த பதில கிழிச்சிருவாங்க. இவங்க அமைச்சர் தான் நிதிநிலை அறிக்கையை வாசிக்க ஐயோ இன்னும் நீங்க இந்த கொடுமை பட்ஜெட் தாக்குறதெல்லாம் வேற பாக்கணுங்க. நாங்க பட்ஜெட் தாக்கலப்ப இந்த மரிய வில்சன் பேசுறதெல்லாம் பாக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க. விளங்குமா தமிழ்நாடு? கர்மம். வேற ஒன்றும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு ஆனா அதிக கவனம் ஈர்த்தது பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய எம்எல்ஏக்கள் தான். இன்னைக்கு வந்து நெறைய ஸ்லோகன்ஸ் நிறைந்த பதாகைகளை ஏந்தி வந்தாங்க. "வாய திறங்க சிஎம்" அப்படின்னு ஒரு கருப்பு கொடியெல்லாம் வந்து போட்டுட்டு வந்திருந்தாங்க. அ பார்க்கவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வெளியில வந்து எதிர்க்கட்சி தலைவர் அ அ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்கள வந்து பகிர்ந்துகிட்டாரு. எப்படி பேனிக் பையிங் பண்றாங்களோ, அந்த மாதிரி அதிமுகவிலேருந்து எம்எல்ஏக்கள வந்து பேனிக் பையிங் பண்ணிட்டு இருக்கு தாவேகா அப்படிங்கிற விமர்சனமும் வச்சாரு. வாய திறந்து சிஎம் வந்து பிரச்சாரத்துக்கு மட்டும் தான் பேசுவாரா? பப்ளிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, பப்ளிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பேச மாட்டாரா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பினாரு. திமுகவுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்ல இன்றைக்கு இன்றைக்கு இப்ப வந்து 108 எம்எல்ஏ உங்ககிட்ட இருக்கா? 108 எம்எல்ஏ 108 இடங்கள்ல அரசியல்வாதிகள் இல்ல.
முதல்வர் இடத்துல ஒரு அரசியல்வாதி இல்ல. நீங்க கிட்டத்தட்ட அந்த இடங்கள் எல்லாமே எம்ப்டி தான். நீங்க வந்து இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒரு அனார்கிஸ்ட் ஆட்சி. ஆ ஆட்சி ஆட்சியாளர்களே இல்லாத ஒரு ஆட்சி. நீங்க அரசியல்வாதிகள்னா அந்த சட்டசபையில இவங்க தான். வேற யாருமே இல்ல. நீங்க அரசியல் தெரிந்தவர்கள்னா அவர்கள் தான். நிர்வாகம் தெரிஞ்சவங்கனா இவங்க தான். அதிமுகல ஏற்கனவே ஜெயிச்சவங்க. அப்புறம் திமுக. அப்புறம் இவர்களுடைய நீங்க இப்ப இது என்ன ஒரு கொடுமைன்னா, விஷயம் தெரிஞ்சவன்லாம் எதிர்க்கட்சியில இருக்காங்க. விஷயம் தெரியாதவன்லாம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். இப்ப இது மாதிரி ஒரு கேவலம் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுல அரங்கேறி இருக்கிறது. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இந்த ஆட்சி வந்து இப்ப இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் நீடிப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதே இல்ல. இது வந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒன்னும் சந்தேகம் இல்ல. ஏன்னா கூட்டணி கட்சிகள்லாம் தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் தாவேகாவை விட தாவேகா மேல பாசமா இருக்கிறாங்க, விஜய் மேல பாசமா இருக்கிறாங்க. அதனால இது நீடிக்கும்ன்றதுல நமக்கு ஒன்னும் அது இல்ல. ஏன்னா ரத்தத்தையே குடுத்துருவாங்க. அவருக்கு ஒண்ணு ஜனநாயகத்த காப்பாத்தணும் இல்லையா சார்? இல்லன்னா பாஜக உள்ள வந்துரும். கவர்னர் ஆட்சி வந்துருச்சுன்னா, பிரசிடென்ட் ரூல் வந்தா பாஜக உள்ள வந்துரும் இல்லையா? அப்ப இன்னைக்கு ஜனநாயகத்த புரியல என்ன வந்து காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வேண்டாமா? இன்னைக்கு இன்னைக்கு சரி. இன்னைக்கு ஆளுநர் உரையில என்ன வந்துச்சு? பாஜக வராம என்ன கம்யூனிஸ்ட் வந்துச்சா? இல்லன்னா வேற என்ன காங்கிரஸ் வந்துச்சு? பாஜக தான் வந்திருக்கு. வேற என்ன வந்திருக்கு? என்னைக்கு விஜய் வந்தாரோ அன்னைக்கே பாஜக வந்துருச்சு. நீங்க அதற்கு போய் பல்லாக்கு தூக்கிட்டு இருக்கிறீங்க. சரி அது விட்டுருங்க. ஆனால் இன்று கொஞ்சமாவது மக்கள்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நீங்க ஒரு மாபெரும் தவற நம்ம எல்லாருமே பண்ணிட்டோம். இது இனிமேயாவது எதிர்க்கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவளிக்கணும்ன்றதுதான். எதிர்க்கட்சியின் குரலை நீங்க அக்ரவேட் பண்ணணும். நீங்க அதை இன்னமும் பெரிதுபடுத்தி மக்கள் குரலா தான் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. எதிர்க்கட்சி தலைவர் என்ன அவர் என்ன சொந்த பகையா பேசுறாரு? மக்களின் குரலாக தான் இங்க ஒலிக்கிறாரு. உங்களுக்காக பேசிக் கொள்கிறார். இந்த ஒரு ஈக்குவேஷனையாவது புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இதையும் அவங்க எப்படி சித்தரிப்பாங்க? உதயநிதி வந்து எதிரா பேசுறாரு. என்ன நடந்தாலும் இந்த ஃபியூஸ புடுங்கிட்டு போகுதுன்னு சொன்னாலாம் நம்புறாங்கல்ல. ஃபியூஸ புடுங்கிட்டு போகுதுன்னு ஒரு இன்னைக்கு அமைச்சர் கூட சொல்றாரு. சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆ கூட நிர்மல்குமார் என்னங்க சொல்லியிருக்கிறாரு. இது? அப்ப திமுகவுடைய சதினால தான் வந்து கரண்ட் இப்ப போச்சுன்னு. இன்னொரு தாவேக்காரர்கள் பக்கம் இன்னொரு பக்கம் ராஜ்மோகன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டெல்லாம் போகல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து விஜய் ஆட்சி மீது நம்பிக்கை வச்சு நெறைய பேர் வெளியில வந்து குற்றங்கள பதிவு பண்றாங்க. ஸோ எஃப்ஐஆர் எண்ணிக்கை அதிகரிச்சதுனால உங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்ட மாதிரி தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு மாயையே வேணும்ன்ட்டே எதிர்க்கட்சி, அதுவும் குறிப்பா திமுக ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குற்றங்களை பதிவு செய்யறதுக்கும், குற்றங்கள் நடப்பதற்குமான வித்தியாசமே ஒரு அமைச்சருக்கு தெரியல. அல்லது தெரிஞ்சும் பொய் சொல்றாரு. அதாவது நீங்க பொய் சொல்றத வந்து இப்போ நீங்க பாஜகல கூட கொஞ்சம் மனசாட்சியோட பொய் சொல்லுவாய்ங்க. நம்மள அப்படியே நினைக்க வச்சுட்டாய்ங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு மோடியை போல ஒரு மிகப்பெரிய பொய்யர் வந்து நம்மளுடைய சமகாலத்துல நம்ம பார்த்ததே இல்ல. ஏன்னா மோடி மாரி கோல்டு பிளட்டடா பொய் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டாய்ங்க. நீங்க இந்த ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் இவங்க எல்லாத்துக்குள்ள போட்டியே என்னன்னா, யாரு வந்து பயங்கரமா பொய் சொல்றது. தாவேகாக்காரர்கள் எனப்படுகிற இந்த விஜய் ரசிகர்கள்ட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, தம்பி சத்தியமா திமுக உங்கள்ட்ட இந்த மாரி பொய் சொல்லாது. ஏன்னா, உங்கள மனிதர்களாக மதிக்கிற யாருமே இந்த மாரி பொய்கள் சொல்ல மாட்டாங்க. உனக்கு அறிவே இல்ல. உனக்கு 4 அறிவு தான். நான் என்ன சொன்னாலும் நீ நம்புவேன்ற ஒரு நம்பிக்கை உன்னுடைய தலைவனுக்கும், உங்கள் அமைச்சர்களும் இருப்பதனால தான், நீ நம்புவேன்ற காரணத்தால தான் ஃபியூஸ புடுங்கிட்டு போயிட்டாங்க. புகார் குடுக்கறதுனால குற்றம் பெருகுது. புகார் குடுக்கறதுனால குழந்தைய சாக்கடையில இருந்து எடுக்குறாங்களா? இல்ல சாக்கடையில இருந்து எடுத்த உடனே புகார் வருதா? இததான் நம்ம செய்தியில பாக்குறோம். 173ங்கிறது ஆவரேஜ் நீங்க யோசிச்சு பாருங்க. 6க்கு மேல ஒரு நாளைக்கு. கிட்டத்தட்ட 5க்கு மேல. அதுவும் பாலியல் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குழந்தைகள்னா யாருங்க? நண்பா நண்பி குட்டி நண்பா நண்பி உங்க அண்ணன் பேசின குழந்தைங்க தானங்க. இறக்கமே இல்லங்க. நான் என்ன சொல்றேன், நீ என்ன வேணா கொள்ளடி, நீ இந்த பாஜகவுக்கு சொம்படி, அதெல்லாம் இன்னொரு டிபார்ட்மெண்ட். கொலை நடந்துட்டு இருக்கிறப்ப நீ இதுக்கு ஏதாவது செய்யலாம்ல. உனக்காக தானே அந்த குழந்தைங்க அப்பா அம்மாட்ட கெஞ்சி அவர் உனக்கு பிஸியா வந்து இருக்காரு சார். சிம்புவ மீட் பண்ணோம், சமந்தாவ மீட் சமந்தா பண்ணோம், மீட் விஷால பண்ணோம், மீட் பண்ணோம், சிம்ரனை சிம்ரன மீட் மீட் பண்ணோம். பண்ணோம். எவ்வளோ முக்கியமான வேலைகள் இருக்குல்ல. அவர போய் நீங்க டிஸ்டர்ப் பண்ணலாமா? கோயிலுக்கு போய் இது குடுக்கணும். வர்ற வழியில கார் ஓட்டணும். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏங்க நீங்க ரொம்ப வேதனையா இருக்கு. தமிழ்நாட்ட பத்தி இவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, ஒரு பக்கம் கண்ணு முன்னாடி தமிழ்நாடு வீழ்ந்து கொண்டிருப்பத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அது ஏன் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, நமக்கு தான் மதிப்பு தெரியும். என்ன இழந்திருக்கோன்றது ஒருத்தனுக்கு தெரிஞ்சாதான், தங்கம்னு தெரிஞ்சவனுக்கு தான் அது இழப்பு. தங்கம்ன்றது ஏதோ எல்லோ கலர்ல இருக்குப்பா அப்படிங்கிறவங்க தான் இவங்க எல்லாம். ஏதோ எல்லோ கலர்ல ஒண்ணு இருக்கு அதை தூக்கி சாக்கடையில போட்டாங்கப்பான்னு தான் இவங்களுக்கு தெரியும். தாவகாரங்களுக்கு அவங்களுக்கு இது மதிப்பு தெரியும். ரெட்டை இலக்க ஜிடிபின்னா உனக்கு என்ன தெரியும்? முதல்ல ஜிடிபின்னா உனக்கு என்ன தெரியும்? உனக்கு டிஎஸ்பின்னா என்னன்னு தெரியும்? அதுவுமே டிஎஸ்பின்னா மியூசிக் டைரக்டர் தான் தெரியும். டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னா தெரியாது. அப்ப உன்ட்ட நான் வந்து ஜிடிபின்னு சொல்லி உனக்கு என்னத்தை நான் புரிய வைப்பேன்? அப்ப இப்படி
இப்படி ஒரு நிலைமையில தமிழ்நாடு இருக்கும்போது கருமம் அது நம்மளையே 24 மணி நேரமும் இந்த ஒரு ஒப்பாரி பாட்டு மாதிரி பாட வச்சுட்டாங்க. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப இனிவரும் காலங்கள்ல அப்ப இதே மாதிரி தான் இருக்குமா தாவேகா அரசுடைய நிலைப்பாடு? ஏன்னா வர வர நெறைய பிரச்சனைகள் வரும். பிஎம் ஸ்ரீ திட்டம் வரும். இன்னைக்கு ஆளுநர் உரையில சொல்லியிருக்கிறாங்க, இருமொழி கொள்கையை நாங்க பின்பற்றுவோம். ஒன்றிய அரசுலேருந்து வர வேண்டிய நிதிய வந்து நாங்க போதுமான அழுத்தம் குடுத்து, அந்த நிதிய வந்து நாங்க கேட்டு வாங்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் போற போக்க பார்த்தா அப்படி ஒண்ணும் பெருசா ஒரு முரண்பாடுகள்லாம் வரா மாரி ஒண்ணும் தெரியலையே! இன்ஃபாக்ட் வெள்ளை அறிக்கையில மரிய வில்சனே வந்து என்ன சொல்றாருன்னா, பாருங்க ஜிஎஸ்டில உங்களுக்கு காம்பன்சேஷன்லாம் குடுத்தாங்க. ஆனா நீங்க தான் அதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கல. அப்படின்னு இன்ஃபாக்ட் பிஜேபிய டிஃபெண்ட் பண்ற மாரி தானே அவங்களுடைய பேச்செல்லாம் இருந்தது. ஸோ இனி வரும் காலகட்டத்தில வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்ன்னு நெனைக்கிறீங்க? நான் வந்து இதை யாராலாவது கொஞ்சமாவது கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளால முடியும். விசிகாவால முடியும். இந்தியன் முஸ்லீம் யூனியன் லீக்கர்ட்ட நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஜனநாயகன் படம் வந்தா பிளாக் டிக்கெட் விக்கிற ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க. இப்ப அடுத்து ஜனநாயகன் வந்துச்சுன்னா, அந்த 2 அமைச்சர்களும் போய் பிளாக் டிக்கெட்டே விப்பாய்ங்க. அந்த அளவு ஆயிட்டாய்ங்க. அந்த அந்த அமைச்சர் விப்பாரு. அதனால நான் அவங்க கிட்ட கேட்கல. இவர்கள் 2 பேர்ட்டயும் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்கும் மரியாதை, நீங்கள் அனுபவிக்கும் சொகுசு, சந்தோஷம், மகிழ்ச்சி, அதிகாரம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது. சந்தோஷப்படுறோம். ஆனால் அதற்காக ஒரு அரசு என்ன செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் பார்த்து கொண்டிருக்கணும்ன்றது தேவையில்லை. இந்த அரசு நீண்ட நாள் உங்கள் ஆதரவு நடக்காது. அதுக்குதான் விஜய் எம்எல்ஏக்களை வாங்கிட்டு இருக்கிறாரு. என்றைக்காவது உங்களுடைய தேவை இல்லாம போறப்பதான் அவர் எப்படி உங்களை நடத்துறாங்கிறது தெரியும். ஆனால் அது வரைக்கும் இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க அவருக்கு புத்தி சொல்லுங்க. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. மக்களுடைய உயிர், குழந்தைகளுடைய உயிரை விட நமக்கு ஒன்னும் பெருசு இல்ல. நீ நீ வந்து தேசிய கீதம் தான் பாடப்படியா பாடிட்டு போ. குழந்தைங்களை காப்பாத்து. அட்லீஸ்ட் இத பண்ணு. நீ இப்படி ஒரு நாட்டை வந்து அழிய விடுறத விட நாடு அழியுது, பொருளாதாரம் அழியுதுன்னா திருப்பி ஒரு 50 வருஷம் 20 வருஷத்துல திருப்பி பில்ட் பண்ண முடியும். செத்த குழந்தை வருமா திருப்பி? எத்தனை குழந்தைங்க போயிட்டு இருக்குது. எவ்வளவு குற்றவாளிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க. தாவேகாக்காரங்க. நீங்க 4 குற்றம் நடந்தா 2 குற்றம் 3 குற்றத்துல அவங்க பேர் தான் வருது. இங்க பாருங்க சேலத்துல இன்னைக்கு வீடியோ கூட எப்படி எடுத்து தாவேகாவோட ஒன்றிய செயலாளர் பஸ் ஸ்டாப்ல வச்சு ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நீங்க செஞ்சதுனால கைது ஏன் செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் எனக்கு இது ஆச்சரியமே வரலன்னா, உன்னுடைய தாவேகாக்காரங்க தான் ஆன்லைன்ல என்ன பண்றாங்கன்னு தெரியுது. இப்படி கமெண்ட் போடுறவன் இப்படித்தானே பண்ணுவான். ஆன்லைன்ல இப்படி பேசுறவன் ரியல் லைஃப்ல பொறுக்கியா தானே இருப்பான். யூடிஸ் பண்றவனா இருப்பான், ரேபிஸ்டா இருப்பான், கையை பிடிச்சு இழுக்கிறவனா இருப்பான், கொலகாரனா தானே இருப்பான். அப்ப ஒரு தடவை கண்டிச்சிருக்கியா நீ? விஜயிடம் நான் கேட்பது என்னன்னா, ஒரு தடவை கண்டிங்க. திருமாவளவன் அவர்களிடம் நான் கேட்பது என்னன்னா, உங்கள் தம்பி RSS பிள்ளையாக முன்னாடி இருந்து இப்ப தம்பியா இருக்கிற விஜய்கிட்ட போய், தம்பி உங்க தம்பிகளை கண்டிங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்டையும் நான் அதான் கேட்கிறேன். தம்பிகளை கண்டிங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அடங்கு அமைதியா இருங்கடா. மானத்தை வாங்காதீங்கடான்னு சொல்லுங்க. கேவலம் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் அது கூட அதான் சொல்றேன். இதை கொஞ்சமாவது நீங்க டெட் பாடி ஆகாம காப்பாத்த முடியும்னா இவர்களால முடியும். ஆனால் அவர்களுக்கும் ரொம்ப காலம் இல்ல. நீங்க அதிமுகல இருந்து சோஃபா போயிட்டே இருக்குது. இங்க இருந்து சோஃபா போக போக அங்க இருந்து எம்எல்ஏ வந்துகிட்டே இருப்பாங்க. வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கிற அமைச்சர் பதவிகளுக்கு ஆள் வருவாங்க. உங்களுடைய மரியாதை போகும். 2 எம்எல்ஏ வெர்சஸ் 4 எம்எல்ஏ ஆதரவா 5 எம்எல்ஏ ஆதரவாங்கிறப்ப அவங்க அப்படிதான் முடிவெடுப்பாங்க. ஆதவ அர்ஜுனாவினுடைய லாயல்ட்டி பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். திருமாவளவனுக்கு அதை விட தெரியும். அதனால அவர் வந்து இதையெல்லாம் மனதில் வைத்து அவர்கள் ஏதாவது பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி. தேங்க் யூ வெரி மச்.